ஹாய் கைஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங் டைமில் நம்ம இருக்கக்கூடிய இடம் ஹைதராபாத் டெக்கன் ரயில்வே ஸ்டேஷன். லாஸ்ட் டைம் நம்ம இங்கேருந்து ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணது ட்ரெயின் vlog-ஆக இருந்துச்சு. எந்த வண்டி? ஹைதராபாத் டு சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அந்த 4:45 கிளம்புல அந்த வண்டி. ஸோ அந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வேறு ஒரு கண்டென்ட்டாக இருக்க போகுது, பட் ரயில்வேஸ் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் தான். ரிட்டையரிங் ரூம், ஹைதராபாத் டெக்கன் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரிட்டையரிங் ரூம் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு டெடிக்கேட்டடாக ஒரு ரிட்டையரிங் ரூம் vlog பண்ணி. ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸாக நம்ம வந்து போய் பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் vlogs. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஹைதராபாத்தில் நான் தங்குற வேலை இருந்துச்சு. ஸோ தங்கும்போது எனக்கு டக்குன்னு ஐடியா தோணுது, ரிட்டையரிங் ரூம் இருக்கான்னு பார்க்கலாமேன்னு தோணுச்சு. ஸோ ஹைதராபாத்தில் பார்த்தேன், இருந்துச்சு, புக் பண்ணிவிட்டேன், அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். மத்தியானமே பார்த்தீங்கன்னா செகண்டராபாத் வந்தாச்சு. நம்ம சபரி எக்ஸ்பிரஸ் vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செகண்டராபாத் வந்துட்டு மத்தியானமே இங்கே வந்து செக்இன் பண்ணி ஒரு நல்ல குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் இப்போ ஈவினிங் எழுந்திரிச்சிருக்கேன். உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு ரூம்ங்க அது, நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரிட்டையரிங் ரூம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதனால தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு சின்ன ஷார்ட் vlog-ஆக இதை எடுக்கிறேன். ஒரு 5 to 6 minutes vlog-ஆக தான் இது இருக்க போகுது, பட் உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹைதராபாத் டெக்கன், இங்கே எப்படி ரயில்வே ஸ்டேஷன் ரிட்டையரிங் ரூம் புக் பண்ணுறது, எப்படி இருக்குது அந்த ரிட்டையரிங் ரூம், என்ன ப்ரைஸில் இருக்குது, எல்லாமே இந்த vlog-ல டீட்டெயிலாக பார்ப்போம். ஹைதராபாத் டெக்கன் நம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனுடைய என்ட்ரன்ஸுங்க. செம பியூட்டிஃபுல்லான ஒரு என்ட்ரன்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஏன்னா அப்படியே சார்மினாரை டிபிக் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் தான் உள்ளே போய் நம்ம வந்து ரிட்டையரிங் ரூம் பற்றி கேட்கணும். சென்னையிலேருந்து வர நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகிற மோஸ்ட் ட்ரெயின்ஸ் இங்கே டெக்கனில் தான் எண்ட் ஆகுது. தாம்பரம் டு ஹைதராபாத் டெக்கன் சார்மினார் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரல் டு ஹைதராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் எண்ட் ஆகுது. அதே சமயத்தில் நீங்கள் வேறு எங்கே ஜேர்னியை எண்ட் பண்ணாலும், காச்சிகூடாவில் எண்ட் பண்ணாலும் சரி, செகண்டராபாத்தில் எண்ட் பண்ணாலும் சரி, ஏன் லிங்கம்பள்ளியில் எண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த 4 ஸ்டேஷனில் எந்த ஸ்டேஷனில் வேணாலும் ரிட்டையரிங் ரூம், டார்மிட்ரி, ரயில்வே ஸ்டேஷனோட புக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங்க, ஹைதராபாத் டெக்கன் ரயில்வே ஸ்டேஷனில் ஆன்லைன் ரூம் புக்கிங் மட்டும்தான் அலௌடு. ஆன்லைனில் ரிட்டையரிங் ரூம்ஸ் புக் பண்ணிட்டால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் வந்து கேட்டால் அலோடு கிடையாது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதாவது உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரு, டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே வந்து அந்த கன்ஃபர்மேஷன் இமெயிலில் வந்துடும். அந்த கன்ஃபர்மேஷன் இமெயிலை கொண்டு போயிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா சீஃப் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொடுக்கணும். இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைடுங்க இந்த வரைக்கும் பாருங்கள், சீஃப் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் உள்ளே உட்காந்துருப்பார். அவர்கிட்ட தான் நம்ம கொடுக்கணும். அவர் பார்த்திங்கன்னா அந்த இமெயிலை செக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நமக்கு கீ கொடுப்பாரு. ஸோ நீங்கள் பிளாட்ஃபார்முக்குள்ளே கூட போக வேணாம், வெளியில் என்ட்ரன்ஸ்லேயே அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, அவர்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம காமிச்சிட்டோன்னா அவர் ஒரு புக் வச்சுருப்பார், அதில் எல்லாமே டீட்டெயிலாக என்ட்ரு பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரூம் சாவி கொடுத்துட்டு எங்கே ரூம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடுவார். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கேட்பார், உங்களுக்கு ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா, கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னு கேட்பார். இல்லை சார் தெரியாது, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன்னா அவரே வந்து கூட கொஞ்சம் தூரம் வந்து நமக்கு காட்டுவார். இப்போ நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு, எப்படி இருக்குன்னு இல்லை, எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஹைதராபாத் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தள்ளி தான் ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, வேறு ஒரு பில்டிங்கில் தான் அது இருக்குது. அது எங்கன்னு நான் காமிச்சிடுறேன். டெக்கன் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இங்கே தூரத்தில் ஒரு ரிசர்வேஷன் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு தனி பில்டிங்காக இருக்கும் ரிசர்வேஷன் காம்ப்ளெக்ஸ்னு. நம்ம வந்து ஆன்லைன் ரிசர்வேஷன் இல்லாமல் ஆஃப்லைன் கவுண்டர் ரிசர்வேஷன் பண்ணுறதுனா இங்கே பண்ணிக்கலாம். அந்த பில்டிங் தான் அது. அந்த பில்டிங்குள்ளே கூட நம்ம போக தேவையில்லை, சும்மா ஒரு இதுக்காக தான் சொன்னேன். இது ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க. அந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரோடு உள்ளே போகும். கரெக்டாக சொல்லணுன்னா இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்க ரோடு பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கல்ஸ்லாம் உள்ளே வரதுக்கான, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெஹிக்கல்ஸ்லாம் உள்ளே வரதுக்கான ரோடு, ஆட்டோ, காரு, வேன் அதெல்லாம் உள்ளே வரதுக்கான ரோடு. அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் தான் அது. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்னி பஸ் பார்க்கிங் இருக்கும். ஒரு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே இருக்குல்ல. இங்கே ஹைதராபாத்லேருந்து கிளம்புறதுலாம் இங்கே தான் பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க போல் ஒரு சில பஸ்ஸஸ்ஸு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே போர்டே போட்டிருக்கு பாருங்கள், வே டு ரிட்டையரிங் ரூம். இந்த 2 வீலர் பார்க்கிங் அண்ட் ரிட்டையரிங் ரூம் இது ரெண்டும் வந்து செப்பரேட் பில்டிங்காக கொடுத்துட்டாங்க.
அப்படியே தனியாக உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோடு மாதிரி போகும். இதாங்க அந்த பில்டிங். இந்த பில்டிங் வந்து இப்போ தான் கட்டினது போல். கீழே வந்து 2 வீலர் பார்க்கிங்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு தெரில. நம்ம ரிட்டையரிங் ரூம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. லிஃப்ட் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. சிம்பிள் தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அந்த ஸ்டேஷன் ப்ரிமிசஸ்குள்ளேயே தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் நம்ம பார்த்த ரிட்டையரிங் ரூம் எப்படின்னா அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்கும். பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிட்டு ரிட்டையரிங் ரூம்ஸ் அப்படியே மாடியில் இருக்க மாதிரி இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பில்டிங்கில் வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு 2 மாடி ஏறி வந்தோன்னா பாருங்க, ரொம்ப பிஸியான ஏரியா போலங்க. டிராஃபிக்காக தான் இருக்குது. நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன் இந்த இடத்த. அப்படியே ஏறி வந்து 2வது ஃப்ளோரில் ரிட்டையரிங் ரூம்ஸ். ஸோ இதில் டோட்டலே பார்த்தீங்கன்னா 3 ரூம்ஸ் தான் இருக்கும். 1 2 3. அதில் ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ரிட்டையரிங் ரூம் ஏசி. ஒரு ரூம் மட்டும் ஏசி, மீதி 2மே நான் ஏசி. அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா டிடிஸ்க்கான ரெஸ்ட் ரூம். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. ஏன்னா அதிக மக்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. டோட்டலாக இருக்கிறதே 3 ரூம் தான். அதுலேயும் நான் இப்போ ஒரு ரூம் மட்டும்தான் ஆக்கியூபை பண்ணியிருக்கேன். மீதி 2 ஃப்ரீயாக தான் இருக்காமா, யாரும் புக் பண்ணலையா. நான் தான் சொன்னேன்ல, ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்தோடனே இந்த வராண்டா ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரிக்ளைனர் சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வேறு எங்கேயோ இருந்து பழைய ரிக்ளைனர் சேர்ஸு, டேமேஜான சேர்ஸ்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிங்கிங் வாட்டர், இந்த ட்ரிங்கிங் வாட்டர் மிஷின் இருக்குது. நல்லா தாங்க இருக்குது. நான் குடிச்சு பார்த்தேன், கூலிங்காகவும் வருது. அண்ட் கரண்ட் யூஸில் தான் இருக்குது. பாருங்கள், க்ளீன் ஆன் டேட் 27/6/2024. ரீசெண்டாக தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபேர் சார்ட் வச்சுருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் வந்து ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்டேன், இந்த சார்ட்டை பார்த்ததுக்கப்புறம் கேட்டேன், ஆஃப்லைன்லேயே கூட புக் பண்ணிக்கலாமா, நீங்கள் தான் ஆஃபீஸு, இந்த ரூம்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுற வார்டன் நீங்கள் தான் இருப்பார், அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன். பட் ஆன்லைன் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஏசி ரூமாக இருந்தால் 1000 rupees, நான் ஏசி ரூமாக இருந்தால் 700 rupees. இது வந்து 24 hours ப்ரைஸ். ரிட்டையரிங் ரூம் 3 நான் ஏசி. இந்த ரூம் தான் நமக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருங்க, ஓப்பன் பண்ணிடுறேன். பூட்டு சாவிலாம் அவங்களே கொடுத்துட்றாங்க. லைட்டு போட்டுரும். இப்போ சூப்பராக தெரியும். நல்ல நீட்டான ஒரு ரூம்ங்க. நான் கூட நினச்சேன் ஓகே ஆவரேஜாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருந்தது. ஒர்த்து த ப்ரைஸாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன் எவ்வளோ வந்து நான் பே பண்ணி புக் பண்ணியிருந்தேன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரூம் எப்படி இருக்குது, என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஃபஸ்ட்டு 2 காட் இருக்கும். சிங்கிள் காட்டு 2 கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி 2 பேர் இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எனக்கு மட்டும்தான் புக் பண்ணியிருக்கேன். சிங்கிள் பர்சனுக்கு தான் புக் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் டபுள் ரூமாகவே புக் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் ரூமும் பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாகவே ஸ்டே பண்ணிக்கலாம். அண்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெலுங்கானா டூரிசம் அவங்களுடைய போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. யாதகிரி கட்டா, கோல்கொண்டா ஃபோர்ட், நிசாமாபாத், அந்த போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து டஸ்ட்பின் இருக்குது, அது ரெஸ்ட் ரூம், அது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டீப்பாய் வச்சுருக்காங்க. ஒரு குட்டி சோஃபா மாதிரியான செட்டப்பு, நல்லா நீட்டாக தான் இருக்குது இதெல்லாம். அண்ட் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அண்ட் பக்கத்துலேயே ஒரு டேபிள், ட்ராயரோட ஒரு டேபிள் வச்சுருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பக்காவே இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம்லேயும் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. சார்ஜிங்க்கு யூஸ் பண்ண வேணாம், பட் நம்ம ஹேர் ட்ரையர்லாம் போடுறது, ட்ரிம்மர்லாம் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேங்கர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்ஸு, 2 லைட்ஸு, ஒரு ஃபேனு. ஒரு நான் ஏசி ரூம் அப்படிங்கிறனால ஃபேன் மட்டும்தான். அண்ட் பெட்டில் பார்த்திங்கன்னா 2 பெட்ஸுக்கும் செப்பரேட்டாக 2 பில்லோ, பெட் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டும் கொடுத்துட்றாங்க. இவ்வளோ திக்கான பிளாங்கெட் யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் குளிரில், பட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரெஸ்ட் ரூம் பார்த்தரலாம். ஹீட்ரு ஸ்விட்சு,
ஹீட்டர் ஃபெசிலிட்டி உள்ளே கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்தோடனே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பக்காவாக ஒர்க் ஆகுது, நல்லாவே ஹீட் ஆகுது. தேவைங்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் டாய்லெட், ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், ஒரு வாஷ் பேஷன், ஒரு ஸ்விட்சு, அதான் சொன்னல அந்த ப்ளக் பாயிண்ட்டு, மிரர், பெருசாக பெரிய மிரர் ஒன்று, எக்ஸாஸ்ட் ஃபேனு, நல்லா பெரிய பாத்ரூமாகவே இருக்குது. அண்ட் ரூமுமே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ரூமுங்க, நல்லா விசாலமாக தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான ரூமுக்கு ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு 665 rupees ஆகுதுங்க. ஆன்லைனில் IRCTC ரிட்டையரிங் ரூம்ஸ் வெப்சைட்டில் தான் புக் பண்ணது. 665 rupees பேஸ் ஃபேரு ப்ளஸ் நீங்கள் வந்து புக்கிங் சார்ஜஸ், கன்வீனியன்ஸ் ஃபீ அது எல்லாமே பே பண்ணணும். சேர்த்து பார்த்தீங்கன்னா 690 rupees வரும். 2 பேர்னாலும் சரி, ஒருத்தர்னாலும் சரி, சேம் ஃபேர் தான். இந்த ரிட்டையரிங் ரூமுக்கு 2 பேர் வந்தால் அது தனி ஃபேரு, சிங்கிள் ஆள் வந்தால் தனி ஃபேரு, அப்படிலாம் கிடையாது. 2 பேர் வரைக்கும் மேக்ஸிமம் புக் பண்ணிக்கலாம். அந்த 2 பேருக்கும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு 690 rupees. நம்ம வெளியில் ஒரு போர்டில் 700 பார்த்தோம்ல, அப்ராக்சிமேட்லி அந்த 700 கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ ரயில்வே ரிட்டையரிங் ரூம்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா எப்போவுமே நான் டார்மிட்ரி தான் புக் பண்ணுவேன். அது ஏசியோ நான் ஏசியோ டார்மிட்ரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுவும் தனியாக வந்திருக்கிறப்ப இவ்வளோ பெரிய ரூம்லாம் எதுக்குன்னு நான் அதை பற்றி யோசிக்க கூட மாட்டேன். பட் இப்போ வேறு ஆப்ஷன் இல்லாமல் தான் நான் இதை புக் பண்ணேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் டார்மிட்ரிக்கு தான் தேடினேன். ஃபஸ்ட்டு செகண்ட்ராபாத் பார்த்தேன். செகண்ட்ராபாத்தில் எதுவுமே அவைலபிள் இல்லை. அங்கே வந்து ரயில்வேஸ் தான் நடத்துகிறாங்க ரிட்டையரிங் ரூம்ஸ். அங்கே டார்மிட்ரியும் அவைலபிளாக இல்லை, இந்த மாதிரி டபுள் ரூம்ஸும் அவைலபிளாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து காச்சிகுடா பார்த்தேன். காச்சிகுடாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, IRCTC நடத்திட்டு இருக்கு டார்மிட்ரி, ஏசி டார்மிட்ரி அவைலபிளாக இருக்குது. பட் அங்கே IRCTC நடத்துறதுனால ரொம்ப காஸ்ட்லிங்க. 12 ஹவர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஏசி டார்மிட்ரி 600 rupees கேட்டாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜாஸ்தி ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அடுத்த ஆப்ஷன் இங்கே ஹைதராபாத் டெக்கன் பார்த்தேன். இங்கே வந்து டார்மிட்ரி கிளிக் பண்ணி பார்த்தேன். பட் டார்மிட்ரியில் பார்த்தீங்கன்னா நோ ரூம் அவைலபிள் ஃபார் புக்கிங் அப்படின்னு காமிச்சிது. பட் டீலக்ஸ் டபுள் ரூம், இதை வந்து டீலக்ஸ் டபுள் ரூம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து அவைலபிள் அப்படின்னு காமிச்சிது. பட் 24 hours ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, 12 hours ஆப்ஷன் காட்டலை. 24 ஹவர்ஸ்க்கே 665 தான் போட்டுருந்துச்சா. எனக்கு ரொம்ப நாமினலாக தெரிஞ்சிச்சு. எப்படி அது இவ்வளோ பெரிய ரூம் வந்து 665 தராங்களே, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹைதராபாத்தில் இது வரைக்கும் நம்ம ரிட்டையரிங் ரூம்ஸே ஸ்டே பண்ணது கிடையாது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு குழப்பமான மைண்டில் தான் வந்தேன். பட் இங்கே வந்து பார்த்த உடனே செக்இன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால தான் ஒரு சின்ன வ்ளாகாக உங்களுக்கு காட்டலான்னு இப்போ எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சைடு வரீங்கன்னா 2 பேராக வரீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப வந்து அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸுங்க. 700 2 பேருக்கு. ஸோ ஒருத்தருக்குன்னு பார்த்தீங்கனாலே 350 தான் ஆகுது. 24 ஹவர்ஸ்க்கே இந்த ப்ரைஸ் தான். நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒர்த்தியான ரூம் ஸ்டே. ஸோ ஹைதராபாத் சைட்லாம் வரீங்கன்னா கணக்கில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் கூட கரெக்டாக இருக்கும். நீங்கள் உடனே அந்த கேள்வி கேட்காதீங்க என்கிட்ட, ப்ரோ கப்புள்ஸாக வரலாமா, அன்மேரிட் கப்புள்ஸாக வரலாமா அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க. எனக்கு அதை பற்றிலாம் சரியாக தெரியாது. பட் நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் கூட சேஃபாக தான் இருக்கும். அண்ட் நல்லா வந்து அமெனிட்டிஸ்லாம் நீட்டாகவும் இருக்குது. ஸோ கம்மிங் டு த எண்ட், ஒரு ஷார்ட்டான வீடியோவாக தான் இருந்திருக்கும். மேக்ஸிமம் ஒரு 7 to 8 minutes தான் வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைதராபாத் சைடு வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஸ்டேஷனில் இறங்குற மாதிரி இருந்தாலும், இல்லை எந்த ஸ்டேஷன்லேருந்து போட் பண்ணுற மாதிரி இருந்தாலும், ஹைதராபாத்குள்ளே செகண்ட்ராபாத், காச்சிகுடா, இல்லை ஹைதராபாத் டெக்கன் அப்படின்னு எந்த ஸ்டேஷனில் நீங்கள் போட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டிக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். அது எல்லா சிட்டிஸ்லேயும் அப்படி தாங்க. இப்போ வந்து நீங்கள் பெங்களூரில் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா கேஎஸ்ஆரில் புக் பண்ணிக்கலாம், யஷ்வந்த்பூரில் புக் பண்ணிக்கலாம். சென்னையில் புக் பண்ணுறீங்கன்னா எக்மோரில் புக் பண்ணிக்கலாம், சென்ட்ரலில் புக் பண்ணிக்கலாம், தாம்பரத்தில் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஹைதராபாத்லேயும், ஹைதராபாத், காச்சிகுடா, செகண்ட்ராபாத் எதில் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரியுது. செகண்ட்ராபாத், காச்சிகுடாலாம் நான் பார்த்தது இல்லை. ஸோ அதை பற்றி என்னால் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. பட் நான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ண ஹைதராபாத் டெக்கன் ரிட்டையரிங் ரூம் நல்லாயிருக்கு. அண்ட் வ்ளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ரெயின் வ்ளாக் காத்துட்ருக்கு. இங்கே ஹைதராபாத் டெக்கன்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஓவர் நைட் ஸ்டேக்காக தான் இந்த ரூம் புக் பண்ணியிருந்தேன். வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ட்ராவல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தரேன்.